ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தப்பாயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஹைட்டுக்கும் அந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்கும் வந்து சம்மந்தமாக இருக்கும். ஸோ இது வந்து அவேர்னஸோ இல்லை வந்து உங்களுடைய காசை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதோ அப்படின்ற இதில் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கரெக்டாக வந்து நம்மளால் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியாது. ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இது என்னுடைய ஓன் வீடியோ தான். ஸோ நானும் வந்து அங்கே தான் வாங்க போகிறேன். ஃபோனை பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஓகே மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சிம்பிளான வீடியோ தான். பட் ஆனால் வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷனோடு இருக்கிற ஒரு வீடியோ. ஸோ யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து புரியும். கைஸ், ஒரு வழியாக பெட்ரோல் வந்து போட்டாச்சு. ஸோ இங்கேருந்து பேசிக்கிட்டே போவோம். என்ன ரீசன் எதனால் அப்படின்னா, இந்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ரைடிங் ஜாக்கெட் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தப்பாயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஹைட்டு வெயிட்டு, ஸோ இதை வந்து மெஷர்மெண்ட் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைட்டு. அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6.2 சம்திங் ஆர் 6.1, ஐ டோன்ட் நோ. 6.1 ஓகே. ஸோ என்னுடைய ஹைட்டுக்கும் அந்த ரைடிங் ஜாக்கெட்டுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ உங்களுக்கு வேணும்னா நான் வந்து மேலே போடுறேன் பாருங்கள். என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹைட்டும் இதுவும் சரியாக வந்து செட் ஆகலை. ஸோ என்னுடைய ஹைட்டுக்கும் அதோட ரைடிங் ஜாக்கெட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை. கழுத்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நெக்கு இருக்குல்ல, ஸோ அந்த நெக்கு அண்டை வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து அறுக்கிற மாதிரி இருக்குது அந்த காலர்ஸ்லாம். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து நான் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கலான்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டிசிஷனுக்கு வந்து நான் வந்திருக்கேன். ஸோ என்னன்னா, ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு விஷயம். ஸோ இது வந்து அவேர்னஸோ இல்லை வந்து உங்களுடைய காசை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதோ அப்படின்ற இதில் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ எதனால் அப்படின்னா, இப்போ ஒரு ரைடிங் ஜாக்கெட் வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த ரைடிங் ஜாக்கெட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து நம்ம வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்ற போது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது கரெக்டான ஒரு கீழே வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து எக்ஸ்எல் வரும், ஒரு சில பேருக்கு வந்து XXL வரும். ஸோ அந்த மாதிரி வந்து சைஸ் வந்து வேரியண்ட் ஆகும். ஒரு சில பேர் வந்து லீனாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஃபேட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ இது எப்படின்னா, கரெக்டாக ஒரு ஃபிட்டாக ஒரு ரைடிங் ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபிட் இல்லைன்ற பட்சத்தில் கரெக்டாக வந்து நம்மளால் வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வந்து ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான். ஸோ நான் வந்து உங்கள் காசை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். என்னென்னா, கீழே வந்து ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஆன்லைனில் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் போடுங்க. ப்ராப்பரான ரீசன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ரிட்டன் எடுப்பாங்க. ஸோ நான் வாங்கி நான் வந்து ஈஸியாக வந்து ரிட்டன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ நம்ம என்ன தான் வந்து நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து எல்லாமே கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நினச்சி பண்ணியிருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஃபிட்டாக இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய காசு வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து நிறைய பேர் தள்ளப்படுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ வந்து முழுக்க ரைடிங் ஜாக்கெட்டை பற்றி மட்டுமே தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் நல்லா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான இது வந்து தெரியும். ஸோ ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வந்து எப்படி நாம் வந்து பை பண்ணணும், ஸோ எந்த மாதிரி வந்து பை பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து, ஒரு ரைடிங் ஜாக்கெட் வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹைட்டு, ஸோ ஹைட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
செஸ்ட்டு மெஷர்மெண்ட்ஸு, ஸோ ஹிப் மெஷர்மெண்ட்டு, ஸோ ஒரு ஷர்ட் சைஸு வந்து நீங்கள் வந்து வச்சு நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து மோட்டோவியர்ன்ற ஒரு ஷோரூமில் வந்து நான் பார்த்தேன். அவங்க வீடியோஸ்லாம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், அந்த கஸ்டமர் ரிவ்யூஸும் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, இது என்னுடைய ஓன் வீடியோ தான். ஸோ நானும் வந்து அங்கே தான் வாங்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரைடுக்கு வந்து ரைடு பிளான் பண்ண வச்சது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ உங்களுக்கும் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். ப்ராப்பராக வந்து ஒரு ரைடிங் ஜாக்கெட்டுக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணித்தராங்க. ஸோ ஈவன் வந்து நம்ம ஹைட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீனாக இருக்கிறவங்களுக்கோ, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணித்தராங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் ஆனால் வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் வந்து முழுசாக தெரிஞ்சிக்கல. ஸோ தெரியாமலே வந்து நான் வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு அவேர்னஸ். அதாவது நம்ம வந்து தெரியாமல் போயிட்டு நல்லா இப்போது எக்ஸாம்பிள் நிறைய பிராண்ட் இருக்குது ரைடிங் ஜாக்கெட்டில். ஸோ அந்த மாதிரி பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த சைஸ்னால் இந்த சைஸ் தான் இருக்கும். ஒரு சில பேருக்கு அது செட் ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம். இப்போது இந்த ரைடிங் ஜாக்கெட்டில் வந்து ப்ராப்பரான ஒரு இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு அது செட் ஆகும், ஒரு சில பேருக்கு அது செட் ஆகாது. நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு ரைடிங் ஜாக்கெட் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா லீனாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும், லீனாக ஹைட்டாக இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து 1 செகண்ட் கேப் க்ளோஸ் ஆகல. ஃபோனை பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஒரு மவுண்ட் ஒன்று வாங்கியிருந்தேங்க ரீசெண்டாக. ஆக்ஷன் ப்ரோ.inன்ற பிராண்டுக்கிட்ட இருந்து நான் வந்து ஒரு மவுண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ அதில் தான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அந்த மவுண்ட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் அந்த மவுண்ட்டு. அந்த மவுண்ட்டில் தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஃபுல் வீடியோவும் நான் போடலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியாதுல்ல. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வீடியோ வந்து போடணும். ஸோ ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இது பண்ணுவீங்க. ஸோ ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே வந்து இன்ஸ்டாகிராம் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்காக நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மவுண்ட் வந்து இன்னும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 289 ஆச்சு. ஸோ இப்போ நார்மல் டேஸில் இருக்கிற வாசி இந்த மவுண்ட் வந்து ஓகே. பட் ஆனால் ரெய்னி சீசனில் வந்து இப்போ வர சீசன் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன். ஸோ இந்த ரெய்னி சீசனில் வந்து இது எப்படி ஸ்டேபிளாக இருக்குன்றது நான் செக் பண்ணலை. அதையும் நான் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு தான் வந்து நான் வந்து வீடியோ போடணும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்குல்லங்க பிளேஸு. ஸோ யாரும் மறந்துடாதீங்க, ஒரு ரைடிங் ஜாக்கெட்டை வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் ஸ்டோருக்கு போய் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒரு ரைடிங் ஜாக்கெட் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஷோரூமும் கிடையாது. இன்கேஸ் நான் எதனா ஒரு அக்சசரிஸ் வாங்கணும் என்னுடைய பைக்குக்கு, இல்லை வந்து எனக்கு எதனா ஒரு ஹெல்மெட்டோ இல்லை வேறு எதனா நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஆன்லைன், இல்லைன்னா சென்னை, இல்லைன்னா பெங்களூர். ஸோ இந்த 2 பிளேஸுக்கு தான் நான் வந்து போக வேண்டியதாக இருக்குது. இதுதான் கைஸ். இப்போ நான் இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அக்சசரிஸ் வந்து கிடையாது. ஸோ ஹெல்மெட்ஸுக்குன்னு தனியாக ஷோரூம்ஸ் இருக்குது. பட் ஆனால் பைக் ஃபுல் அக்சசரிஸ்க்கு வந்து கிடையாது. ஒரு ரைடிங் பர்சனுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது வந்து இங்கே கிடைக்காது. ஸோ எங்கள் ஊரில் சொல்கிறேன். ஸோ நான் இருக்கிறது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சென்னைக்கு போகிறேன்னா இப்போ எனக்கு அந்த சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அக்சசரிஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு தேவையானது என்னவோ அதை நான் பார்த்து செலக்ட் பண்ணி நான் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு அந்த மேலே அந்த ஃபோட்டோவை நான் போட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். என்னென்னா எனக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபிட்டாக இருந்தாலும் என்னுடைய ஹைட்டுக்கு வந்து அது லென்த்தாக இல்லை. ஸோ என்னோடய ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லென்த்தாகவே இல்லை. அந்த லென்த் இல்லாததுனால வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக வந்து எடுத்துக்கக்கூடாது. அந்த ஒரு ரீசன்னால் தான் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா பர்டிகுலராக எல்லா ரைடிங் ஜாக்கெட்டுமே வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மியாக தாங்க இருக்குது. ஒரு 7,500 8,000 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா லெவல் 2 ஆர்மரோடு கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் தான். ஸோ ஹெல்மெட் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளை வந்து இது பண்ணிக்க முடியும். ஒரு சில இது வந்து நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியாது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கஸ்டமைஸ்டு ரைடிங் ஜாக்கெட்டு அந்த ப்ரைஸில் வந்து கிடைக்குதுன்னா உண்மையிலே சீரியஸாக சொல்கிறேங்க, நல்ல ஒரு ரைடிங் ஜாக்கெட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து 100% சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் வந்து வாங்கலாமா இல்லை வேணாமான்றதெல்லாம். என்னுடைய ஒப்பீனியன் வந்து நான் சொல்கிறேன். ஸோ கீழே வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வந்து நீங்கள் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இன்கேஸ் எனி டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், see in another video. Bye bye.